வணக்கம். வாங்க, விமான தொழில்நுட்பத்துல புதைஞ்சு கிடக்கிற ஒரு சூப்பரான ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். இந்த ரகசியம் நாம பறக்கிற விதத்தையே மாத்தி அமைச்சது. அதுதான் கனாட்னு சொல்லப்படுற இந்த சின்ன முன் இறக்கைகள். அதோட கதையை தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. முதல்ல பறந்த இன்ஜின் வச்ச விமானத்துக்கும் இப்ப நீங்க பார்க்குற இந்த நவீன போர் விமானத்துக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு உங்களால சொல்ல முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெண்டுமே கனாட் அப்படிங்கிற ஒரு டிசைனை தான் பயன்படுத்துது. அதாவது சின்ன இறக்கைகள் விமானத்தோட முன்பக்கத்துல இருக்கும். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. இந்த டிசைனை ஒரு காலத்துல கைவிட்டுட்டாங்க. அப்புறம் பல வருஷம் கழிச்சு ஹை டெக்னாலஜியோட இது எப்படி கம்பேக் கொடுத்துச்சுங்கிறது தான் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். வாங்க, கொஞ்சம் வரலாறுக்குள்ள போய் பார்ப்போம். உலகத்தோட முதல் வெற்றிகரமான விமானமே ஒரு கெனாட் டிசைன்ல தான் உருவாக்கப்பட்டுச்சு. இது நம்மள பல பேருக்கு தெரியாத, கிட்டத்தட்ட மறந்தே போன ஒரு உண்மை. ரைட் சகோதரர்கள் இந்த கெனாட் டிசைனை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருந்துச்சு. அது பாதுகாப்பு தான். முன்பக்கத்துல இருக்கிற இந்த இறக்கைகள் விமானத்தை ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண உதவுச்சு. அப்போ இருந்து மத்த கிளைடர்கள்ல அடிக்கடி நடந்த ஒரு மோசமான விபத்து என்னன்னா, விமானம் மூக்கு குப்புற விழுந்துடும். ஆனா இந்த டிசைன் அதை தடுத்துச்சு. இதனால ஒருவேளை விமானம் ஸ்டால் ஆனா கூட பைலட்டால ஈஸியா அதை சரி பண்ணி மீண்டு வர முடிஞ்சது. அப்போ கனாட்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இது ஒரு விமான டிசைன். இதுல ஒரு சின்ன முன் இறக்கை மெயின் இறக்கைக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கும். பிரெஞ்சுல கனாட்னா வாத்துன்னு அர்த்தமா. எதுக்கு இந்த பேருனா, அது பறக்கும்போது அதோட நீண்ட கழுத்து மாதிரி இருக்கிற தோற்றத்தால தான். பாக்குறதுக்கு விமானம் ரிவர்ஸ்ல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்போதான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வருது. ரைட் சகோதரர்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்த அதே விஷயம் பிற்காலத்துல விமான பயணத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இது ஸ்டெபிலிட்டிக்கும், அதாவது நிலைத்தன்மைக்கும், அஜிலிட்டிக்கும், அதாவது சுறுசுறுப்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொல்லுது. சாதாரணமா விமானத்தோட வால் பகுதியில இருக்கிற இறக்கைகள் ஒரு அம்பலி இருக்கிற இறகுகள் மாதிரி விமானத்தை ஸ்டேபிளா வச்சிருக்கும். ஆனா இந்த கனாட் இறக்கைகள் அப்படி இல்ல. அது உங்க கையில ஒரு தொடைப்பத்தை பேலன்ஸ் பண்ற மாதிரி ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா கனாட் டிசைன்ல லிஃப்ட் ஆகிற சென்டர் பாயிண்ட் விமானத்தோட புவியீர்ப்பு மையத்துக்கு முன்னாடி இருக்கு. இதனால விமானத்தை கணிக்கவே முடியாது. பைலட் தொடர்ந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உண்மையான பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சுதுன்னா, விமானங்கள் வேகமா பறக்க ஆரம்பிச்சப்பதான். இந்த டிசைன்ல இருந்த அன்ஸ்டேபிள் தன்மை பைலட்களுக்கு ரொம்பவே ஆபத்தா மாறுச்சு. குறிப்பா ராணுவத்துக்கு ரொம்ப வேகமான அதே சமயம் ஸ்டேபிளான விமானங்கள் தேவைப்பட்டுச்சு. இதனால 1910 வாக்குல ரைட் சகோதரர்களே தங்களோட மாடல் பி விமானத்துல இந்த கனாட் டிசைனை கைவிட்டுட்டாங்க. சரி, கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கும் மேல மறக்கப்பட்டிருந்த இந்த கனாட் டிசைனை மறுபடியும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜி பிரேக் த்ரூ பத்தி இப்போ பார்க்கலாம். தீர்வு ஒரு புது இறக்கையில வரல, ஆனா ஒரு புது மூளையில வந்துச்சு. அதுதான் ஃப்ளை பை வயர் கம்ப்யூட்டர். ஒரு மனுஷனால செய்ய முடியாத வேலைய இந்த கம்ப்யூட்டர் செஞ்சுது. யோசிச்சு பாருங்க, நவீன கம்ப்யூட்டர்களால ஒரு செகண்டுக்கு ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். இதனால ஒரு காலத்துல ரொம்ப ஆபத்துன்னு நினைச்ச அந்த அன்ஸ்டேபிள் தன்மைய ரொம்ப ஈஸியா மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இந்த டைம் லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். 1903ல கம்மி வேகத்துல போறப்போ பைலட்டோட திறமைய வச்சே அந்த அன்ஸ்டேபிள் தன்மையை சமாளிச்சாங்க. அப்புறம் வேகம் அதிகமானதும் பாதுகாப்பு முக்கியம்னு கனாட் டிசைனை தூக்கிட்டாங்க. ஆனா 1980கள்ல கம்ப்யூட்டர்ஸ் வந்த பிறகு கதை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. ஒரு காலத்துல பெரிய குறையா பார்த்த அதே விஷயம் இப்போ சூப்பர் மேனுவரபிலிட்டி, அதாவது அதீத சுறுசுறுப்புங்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா மாறிடுச்சு. இது நிஜமாவே டெக்னாலஜியோட ஒரு அபாரமான வளர்ச்சி. ஓகே, இப்போ இந்த கனாட் டெக்னாலஜி கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் விமான உலகத்துல 2 விதமான முற்றிலும் வேற வேற வழிகள்ல பயன்படுது. ஒன்னு மிலிட்ரியில, இன்னொன்னு சிவில், அதாவது பயணிகள் விமானத்துல. மிலிட்ரி விமானங்களை பொறுத்த வரைக்கும் அதீத சுறுசுறுப்பு, அதாவது அஜிலிட்டி தான் முக்கியம். இங்க அந்த அன்ஸ்டேபிள் தன்மை ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா அதுதான் போர்ல விமானம் சட்டுன்னு திரும்பவும் திசைய மாத்தவும் உதவுது. அது மட்டும் இல்ல, கனாட் உருவாக்குற காத்து சுழல் மெயின் இறக்க மேலப்படும்போது விமானம் செங்குத்த ஏறும்போதும் கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா லிஃப்ட் கிடைக்குது. ஆனா பயணிகள் விமானத்துல நோக்கம் அப்படியே உல்டா. முக்கியமானது பாதுகாப்பு. இங்க கெனாடா எப்படி டிசைன் பண்றாங்கன்னா, அது மெயின் இறக்கைக்கு முன்னாடியே ஸ்டால் ஆயிடும். இதனால என்ன ஆகும்னா, விமானம் மொத்தமா கண்ட்ரோல்ல இழந்து சுத்தி சுத்தி விழுறது தடுக்கப்படுது. சொல்லப்போனா இது ஒரு பக்கா சேஃப்டி ஃபீச்சரா வேலை செய்யுது. பாத்தீங்களா, மிலிட்ரியில அஜிலிட்டிக்காக யூஸ் பண்ற அதே டிசைன் இங்க சேஃப்டிக்காக பயன்படுது.
ஒரு பெர்ஃபெக்ட் கேனாட் டிசைன் பண்றது அவ்ளோ சுலபமான விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ரொம்ப சிக்கலான அறிவியல் இருக்கு. அத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். இந்த டேபிள பாத்தீங்கன்னா அந்த சிக்கலான சயின்ஸ் எவ்ளோ முக்கியம்னு புரியும். இன்ஜினியர்ஸ் சும்மா ஒரு இறக்கையை வச்சிட மாட்டாங்க. அதோட ஏரியா, அதாவது பரப்பளவு எவ்ளோ இருக்கணும், அதோட ஸ்வீப் ஆங்கிள், அதாவது வளைவு எப்படி இருக்கணும், ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது நீள அகலம் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப துல்லியமா கணக்கு போட்டு டிசைன் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா கூட விமானத்தோட லிஃப்ட், டிராக், ஸ்டெபிலிட்டின்னு எல்லாமே பெரிய அளவுல பாதிக்கும். நாங்க உங்களுக்கு விளக்குற இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறதே ஒரு பெரிய ரிசர்ச் பேப்பர் தான். அதுல ஒவ்வொரு வடிவத்தையும் ஒவ்வொரு கோணத்தையும் விண்ட் டனல்னு சொல்லப்படுற காற்று சுரங்க பாதைகள்ல வச்சு டெஸ்ட் பண்ணி எது பெர்ஃபெக்ட் பேலன்ஸ்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது சும்மா தியரி இல்ல, உண்மையான என்ஜினியரிங் ரிசர்ச். கடைசியா இந்த கனாடோட கதை இதோட முடியல. விமான வடிவமைப்போட ஃபியூச்சர் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. சுஹோய் Su-35 மாதிரி சில லேட்டஸ்ட் விமானங்கள் 3 சர்ஃபேஸ் டிசைன் அப்படின்னு ஒன்ன பயன்படுத்துது. அதாவது அதுல கனாடும் இருக்கும், வால் இறக்கைகளும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இதனால கனாடோட அஜிலிட்டியும் வால் இறக்கைகளோட ஸ்டெபிலிட்டியும் ஒரே விமானத்துல கிடைக்குது. இது ரெண்டு உலகத்தோட பெஸ்ட் விஷயங்களையும் ஒன்னா சேர்த்த மாதிரி ஒரு செம்ம ஸ்மார்ட்டான டிசைன். இப்ப யோசிச்சு பாருங்க, அன்ஸ்டேபிளா இருக்கிற ஒரு விமானத்தையே கம்ப்யூட்டர்ஸ் பறக்க வைக்குதுன்னா ஒரு காலத்துல பேட் ஐடியான்னு நம்ம ஒதுக்கி வச்ச வேற எந்த விஷயங்கள் விமான பயணத்தோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதலாம்? டெக்னாலஜி, என்ஜினியரிங்கோட அடிப்படை விதிகளையே எப்படி தொடர்ந்து கேள்வி கேக்குதுங்கிறத பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இது.